தெரியுதா? ம். தெரியுதா? ஹலோ? ஸ்கிரீன் தெரியுதா? லக்ஷ்மி ஸ்தானத்து. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. சோ இந்த ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் அங்கேருந்து கேந்திர பாவங்கள், விஷ்ணு பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவங்கள் நன்றாக அமையவில்லை. அங்கே சத்ரு பாவத்தினுடைய ஆரூடம் வந்து விட்டது. கோணபாவம், அதே கோணபாவம் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இணைந்து காணப்படுகிற அந்த பாவம் சரியாக இல்லை. ம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கோண பாவம் என்பது சுக்கிரன் இருக்கக்கூடிய பாவத்தை நான் யாரு பிரச்சனைக்குரியவன் என்று சொன்னேன் முதல்ல, செவ்வாய். அந்த செவ்வாய் அந்த சுக்கிரனை நேராக ராசி பார்க்கிறார். திருஷ்டியாக பார்க்கிறார். ம்ஹும். ம்ஹும். இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதில்லை என்று சொல்லும். சரி, இந்த ஜாதகிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் என்று வேதிக் ஜோதிடம் குறிப்பிடுகிறது என்றால், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த ராசி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பதை முதல்ல பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ராசி இந்த பெண்ணுக்கு கன்னி ராசி. கன்னி ராசி மட்டுமல்லாமல் அந்த கன்னி ராசிக்கான அதிபதி ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெர்க்குரி. அந்த மெர்க்குரி ஜாதகத்துல எங்க இருக்காங்க? 2ஆம் இடத்துல இருக்காரு. சரி, 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சனி கூடவும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கூடவும் இருக்காரு. ம். இந்த ஜூபிட்டர் அந்த பெண்ணுக்கு 9வது பாவத்தில் இருக்காரு. லக்னத்திலிருந்து 9வது பாவத்துல ம்ஹும். ஜூபிட்டர் உட்கார்ந்திருக்காரு. அந்த இடம் ம்ஹும். மிக மோசமான இடம் என்று சொல்லிவிட்டேன். சரி, அடுத்தது இவருங்க பிறந்த நாள் இருக்கு பாருங்க. அந்த நாள் வேதிக் ஜோதிட முறைப்படி அந்த நாளின் மூலியமாக இந்த ராசிக்கு 3 மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 நட்சத்திரங்கள் அமையக்கூடிய ராசிகள், அதாவது ம்ஹும். உத்தர பல்குனி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. அப்ப இந்த உத்தரம், ஹஸ்தம், சித்திரையில இவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன இருக்கு? ஜூபிட்டர் இருக்கார், ஹஸ்த நட்சத்திரம் இருக்கார். அஸ்தம். ம்ஹும். அது மரணத்திற்கு ஒப்பானதுன்னு அர்த்தம். மரணம் என்றால், மரணம்னா டைரக்டா டெத்துன்னு எடுத்துக்கூடாது. அதற்கு நிகராக ஒப்பான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அது குரு. அந்த வலியை கொடுப்பவர் மட்டும் இல்லாமல் அந்த வலியை கொடுக்கக்கூடியவனே டைரக்டா கொண்டு போய் வீனஸை பார்ப்பதும், அந்த சந்திரனுடைய அதிபதியையும் அதே குரு ராசி திருஷ்டி மூலியமாக பார்ப்பதும் இந்த ஜாதகத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருமண தடையாக அது மாறிவிடும். ஏன்னா அது காரகரையும் பாதிக்குது. 7ஆம் பாவத்தினுடைய காரகம் களத்திர காரகர் சுக்கிரன். சுக்கிரன். 2வது இந்த சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. எப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கமிட்மெண்ட் ஆஃப் மேரேஜ்னு ஒன்று இருக்கு. முதல்ல நீங்க கமிட் பண்ணணும் மேரேஜ்க்கு. என்ன என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா, நான் திருமணம் எதற்கு பண்ணிக் கொள்கிறேன் அப்படின்னா, திருமணம் என்றாலே ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும். அதுக்கு பேர் தான் விவாகம். அதற்கு அப்புறம் அந்த வீட்டில் போய் முதல்ல கடமை என்ன? அந்த ஆணிற்கு வாரிசை கொடுக்க வேண்டும். அதுதான் திருமணத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். இந்த 2 ஃபண்டமெண்டலுக்கும் ஒரு பெண்ணு தயாராக இருந்தால் மட்டுமே அதை கமிட்மெண்ட் என்று சொல்லுற கடவுள். ம். 3வது, அந்த கணவனை பிரியமாகவும் பாசமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி 3மே இருந்தா கல்யாணம் ஓகே, கமிட்மெண்ட் ஓகே. அப்ப இந்த பெண்ணுக்கு கமிட்மெண்ட்டை கொண்டு போய் எங்க வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அதே மீன ராசியில தான் வச்சாரு. எந்த நட்சத்திரத்துல வச்சாரு? ரேவதி நட்சத்திரம். ரேவதி. அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு? மெர்க்குரி. அந்த மெர்க்குரி தான் ஒரு தடையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக மாறிவிடும். அப்போ இந்த பெண்ணுக்கான கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் 2019 காட்டினாலும் 2017 எங்கிட்ட காட்டினாலும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசர் தேவைப்படுறார். கல்யாணம் என்றால் என்ன? எதற்காக கல்யாணம் செய்கின்றோம்? விவாகம் என்றால் என்ன?
அது விவாகத்தை நடத்தி வைப்பவர் யார்? அதுவும் அதுவுமே மிக முக்கியமானது. ஒரு இன்னைக்கு கான்செப்ட் தசாம்சத்துல எப்படி சூரியன் நின்று விளையாடினார் பாத்தீங்களா? அதே மாதிரி நவாம்சத்திலையும் திருமணத்திலையும் சூரியன் தான் மிக முக்கியமான அக்னி சாட்சி. அந்த அக்னி சாட்சி எதை குறிப்பிடுது? இந்த மூணு கமிட்மெண்ட்டையும் கொடுத்துட்டியா அப்படின்னு அர்த்தம். மற்ற ரிலிஜன்ல அவங்கவுங்க ப்ரீஸ்ட் வந்து கேட்பாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா? அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இந்து முறைப்படி என்ன சார் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு கேட்கலாம் யாராவது. நமக்கு அது கிடையாது. ஏன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு ஆள் அங்க உட்கார்ந்திருக்காரு. யாரு? அக்னி. அக்னி. அவர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி என்கிட்ட மானிட்டர் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதனால அக்னி சாட்சி இருக்கு. ஸோ டோன்ட் வரி. கமிட்மெண்ட் கொடுத்தாளா அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட். வாரிசு வருமா? வரும். வாரிசு வரணும்னு சொன்னாலும் என்கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். அது அடுத்தது. அவன் ரெடியா? அதுக்கு நான் ரெடி. பிரியமாகவும் பாசமாகவும் பார்த்துக்குவாளா? பார்த்து. ரைட். இந்த மூணுமே ரெடி ஆனாதான் கல்யாணம் என்பது ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பொண்ணுக்கு அது வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கறத கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. கமிட்மெண்ட் கொஸ்டின் மார்க் மட்டும் விழாம அந்த இடத்துல தடையும் காட்டுறாரு. பிளாக்கேட். மெர்க்குரி மூலியமாக அந்த சுக்கிரனை கமிட்மெண்ட் செய்யக்கூடிய கல்யாண கிரகத்தை ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து, எந்த இடத்துல உட்காரக்கூடாதோ அந்த இடத்துல ஜூபிட்டர் உட்கார்ந்து அதை வேற பாக்குறாரு. ம். அந்த வீனஸினுடைய உட்கார்ந்த இடத்தினுடைய அதிபதியுமே அந்த குரு தான். கரெக்ட். அதே அதே குரு தான். ரெண்டாவது அதே குருவை, சுக்கிரனையும், இந்த ரெண்டு குருமார்களையும் இந்த ஜாதகத்தில் இன்னொருத்தர் பார்க்கிறார். யார் அது? செவ்வாய். செவ்வாயும் பாக்குறார். செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியவர். ம். செவ்வாய் திருமணத்தை திருமணம் வேண்டாம் என்று சொல்லி கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த ம். கிரகம் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய காரகராக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது என்பது ஒரு ம். தடையைத்தான் அது காமிக்குதுங்கிறதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ம். ரெண்டாவது, இந்த நீங்க சொன்ன மாதிரி ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் திருநாகேஸ்வரம் போய் வந்தோம் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் எங்களுடைய வேதிக் அஸ்ட்ராலஜில முதல்ல அந்த தசையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகு என்பது தீர்மானிக்கக்கூடியது வேதிக் ஜோதிடர் தான் தவிர, எங்களுடைய ஜோதிடத்தில் ராகு தான் எப்படி நாங்க சொல்ல எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்ப எங்களுடைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் வருவாங்க? சூரியன் வருவாரு, அதுக்கப்புறம் மெர்க்குரி வருவாரு, அதுக்கப்புறம் சாட்டர்ன் வருவார். சோ எங்களுடைய இதுல முதல் தசையே மாறி போச்சு. சோ மெர்க்குரி வராரு, சன் வராரு, சாட்டர்ன் வராரு. சன் தான் முதல்ல வராரு, அதுக்கப்புறம் மெர்க்குரி வராரு, அதுக்கப்புறம் சாட்டர்ன் வராரு. சரி, சன்னுக்கு பெரிய ரோல் கிடையாது, அதனால விட்டுறலாம். ரைட். ஆனா மெர்க்குரிக்கு ரோல் இருக்கு. ம். எவ்வளோ? அதுவும் ஜாஸ்தி ரோல் கிடையாது. ஆ. அப்ப நீங்க சொல்ற அந்த 93ல இருக்கிற பொண்ணு 2019ல வந்திருந்தா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு? 26? ம்ஹும். 26 வயசம்மா? ஆமா. சரி. அப்ப சனி பகவான் கிட்ட விளையாட்டுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப சனி பகவானுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா சனி பகவான் எங்க இருக்காரு? அதே இடத்துல தான் இருக்காரு. அப்ப அவருக்கு தான் ஃபுல் ம்ஹும். ஃபார்ம்ல இருக்காரு அவரு. அப்ப 19 வயசு அவர்கிட்ட தான் இருக்கு. மெர்க்குரிக்கு வந்து எவ்வளவு? 8, 10. அப்போ அந்த வரக்கூடிய காலம் என்பது சனியுடைய காலம். ம். சனியில தான் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ரைட்டா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் கேட்கறது யாருக்கிட்ட? சனி. கல்யாணம் நடக்கிறது. அப்ப கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான பாவங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கடவுள் கொடுத்துருக்காரு. 12, 7, 2, 4. 4 பாவத்தையும் பாரு, அப்புறமா பார்ப்போம் கல்யாணம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ 12ல என்ன அப்படின்னா முதல்ல மனசு இருக்கான்னு போய் பாருங்க. எதுக்கு? கூட நடக்கிறது. இன்னொருத்தரை கூட பிடித்து கையோடு நடத்தி கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உடைய பெண்ணான்னு பார்ப்பதற்கு எந்த இடம் பார்க்கணும்? 12வது 12. இடம். அந்த இடத்தினுடைய அதிபதி யாரு? குரு. குரு. அவர் எப்படி இருக்காரு? நல்லா இல்ல. சரி, அதுக்கு அடுத்தது யாரு? 7. ம். சந்திரன். அவர் போய் ராகு கூட சந்திரன் மாட்டிட்டு. எடுத்திருக்கா. ம். அதுவும் பாதகஸ்தானத்துல. சரி, அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு? ம். செ- செவ்வாய். அவர் எங்க? அவரும் ப்ராப்ளத்தில் இருக்காரு. அவரும் 6ல இருக்கார். ம். சரி, அதுக்கு அடுத்தது 2ஆம் பாவம்.
ரெண்டு. ரெண்டோடைய இது பாவத்தினுடைய ரெண்டு. அதிபதி சனி தான். அவர் அதே இடத்துலயே இருக்காரு. ஒன்பது. ம். அவரே தசை தான் நடத்துறாரு. ம்ஹும். பிளஸ் அந்த மெர்க்குரி தடையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ம்ஹும். சூரியன் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கார். ரெண்டு துஸ்தான கிரகங்களுடன் இருக்கக்கூடிய தசையானது சனி தசை நடந்து கொண்டிருக்கு. அப்ப இங்க நிவாரணம் செய்வது ராகுவியா இல்ல மெர்க்குரியா அப்படிங்கிறது கொஸ்டின் வருது இல்லையா? இப்ப இந்த நிவாரணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த ஜாதகத்துக்கு மெர்க்குரியும் சாட்டர்னையும் தான் தவிர, ராகுவை சென்று திருநாகேஸ்வரம் போய் வருவதனால் மட்டும் இந்த ப்ராப்ளம் மாறாது. ஏன்? ஏன்னா தசைநாதன் என்ன சொல்கிறானோ அதுபடிதான் நீங்கள் செல்வீர்கள். இப்ப இந்த இந்த ஜாதகிக்கு தசைநாதன் யாரு? சனி. சனி. சனியை தான் மெயினான ஆளா வந்து எடுத்துக்கணும். கூடவே ம். மெர்க்குரியும் மறக்கக்கூடாது இந்த ஜாதகத்துக்கு நிவாரணம் செய்யப்படும். அப்போ ரிப்பேர்னு சொல்லி வரும் பொழுது நான் பங்க்சர் வந்து லெஃப்ட் வீலுக்கு பதிலாக ரைட் வீல்ல பங்க்சர் போட்டு லெஃப்ட் வீல்ல தான் மேஜர் பங்க்சர்னா வண்டி விடலாமா? அப்ப நீங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருக்கு சார். ரெண்டு வீல்ல பஞ்சர் இருக்க மாதிரி இருக்கு, எந்த வீல்ல ஜாஸ்தி பங்க்சர்னு கேட்டிருக்கீங்க. அப்ப ம். ரைட் வீல்ல தான் இருக்கல ஒரு பங்க்சர், ஆனா லெஃப்ட் லெஃப்ட் வீல்ல மூணு பங்க்சர். அப்ப ஒரு பங்க்சரை மட்டும் அடைச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போக முடியுமாமா? முடியாது. மூணு பங்க்சரையும் அட்டன் பண்ணணும். மூணு பங்க்சர் இருக்கிறது தான் ஜாஸ்தி ப்ராப்ளம். டயரை வெடிக்கக்கூடிய கரெக்ட். சான்ஸ் இருக்கு இல்லையா அதுல. ம்ஹும். அப்ப அதுல மூணு பங்க்சர் ஏன் சொன்னேன்னா அது மூணு கிரகம் இருக்கிறதுனால சொன்னேன். ம். கரெக்ட். ஓகே, அப்ப ரெண்டு பங்க்சர் இருக்கிற டயர் உங்களுக்கு பங்க்சர் போட்டுட்டு ஓட்ட முடியுமா? இன்னொரு இன்னொரு டயர்ல மிகப்பெரிய பங்க்சரா இருக்கு. அப்ப தசை என்பது எந்த தசை என்பது மிக முக்கியமானது. ம். அப்ப இருக்கிறதுலே மிக அருமையான மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தசை இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவோ அவர் தான் உங்களுடைய தலைவர். ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு யார் தலைவர்? ராஜா யார் இந்த ஜாதகத்துக்கு? சூரியன். அந்த சூரியன் கூட தான் இந்த எல்லாரும் மெர்க்குரி சாட்டன் ரெண்டும் உட்கார்ந்துருக்கிறது. ஆமா, அந்த சாட்டன் யாருன்னு கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. அந்த தாரக்கா இருக்கா பார்க்கலாம். அதனாலதான் ம். அதனாலதான் கொஸ்டின் வந்து 2019 சாட்டன். நீங்க வந்தா தாரகாரகர் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்? தசை அதுதான். ம். தசை இருக்கிறதுனால நீங்க தேடிக்கொண்டிருப்பது அந்த தசைகள் மூலமாகத்தான் வரும். ம்ஹும். எதை தேடுகிறீர்கள்? தாரத்தை தேடுகிறேன். நடக்குமா? இல்லை. ஏன்? மெர்க்குரி தடையாக இருக்கிறார். யாரு பங்க்சர் அப்போ? சாட்டனா மெர்க்குரியா? யாரு பங்க்சர்? பங்க்சர் யாருமா? மெர்க்குரியா சாட்டனா? மெர்க்குரி. எக்ஸாக்ட்லி. சாட்டர்ன் அண்ட் மெர்க்குரி பங்க்சர் அண்ட் தாசை நடத்துறது சாட்டர்ன். யாரு பங்க்சர் ஜாதகத்துல? மெர்க்குரி தான். எக்ஸாக்ட்லி. அந்த மெர்க்குரியை தான் நிவாரணம் செய்யும். ஏன் மெர்க்குரி பங்க்சர்னு சொன்னேன்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மிகப்பெரிய கொடுமையான கிரகம் ஜாதகத்துக்கு. ம். ரெண்டாவது, ஆறு முடிந்தால் தான் ஏழு. அதனாலதான் ஏழுங்கிறது ஆறு முன்னாடி முடிஞ்சாதான் ஏழுன்னு வச்சிருக்காரு கடவுள். அப்பனா ம். என்ன அர்த்தம்? கன்னி முடிந்தாத்தாம்மா கல்யாணம். அதனாலதான் ஆறாம் பாவத்தை, நேச்சுரல் ஆறாம் பாவத்தை கன்னி ராசின்னு வச்சிருக்காரு. என்ன? எதனால? கன்னியாவை தானம் செய்தா தான் திருமணமே நடக்க முடியும். கன்னியாக இருந்து அதை தானம் செய்ய வேண்டும். யாரு? அந்த கன்னியாக இருக்கக்கூடிய தகப்பன், கன்னியை பெற்ற தகப்பன் இன்னொரு கன்னியை ஆணு தானம் பண்ணணும். இன்னொரு ஆணுக்கு அந்த கன்னியாவை தானம் செய்ய வேண்டும். அப்படி ம். நடந்தா தான் நம்மளுடைய சாஸ்திரத்திற்கு அது திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி? ம்ஹும். ஆஃப்டர் கெட்டிங் த கமிட்மெண்ட் ஃப்ரம் த கேர்ள். ஃபார் வாட்? ஃபார் ஆல் த த்ரீ. தர்மாவை நிலைநிறுத்துறதுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ம். இந்த வீட்ல இருந்து போறியா? ஃபர்ஸ்ட் திரும்பி வரக்கூடாது. நீ கழுவி விட்டேன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அங்க அங்க தண்ணி ம். ஊத்தி விடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு கழுவி ஊத்தியாச்சுன்னா இன்னையோட ரைட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ அதுக்கப்புறம் விவாகம். அங்கேருந்து பயணம் செய்ய வேண்டும். எங்க? கணவன் வீட்டுக்கு பயணம். நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்களுடைய சந்ததிக்கு வாரிசு தேவைப்பட வாரிசுகளை எல்லாம் உருவாக்கி தருவாயா? அவங்க ரெண்டு கேட்கலாம், மூணு கேட்கலாம், நாலும் கேட்கலாம். எவ்வளவு கேட்டாலும் அந்த வாரிசுகளை தர ரெடியா இருக்கியா? அதுக்கப்புறம் மூணாவது,
அந்த கணவன் வரக்கூடிய கணவனை கடைசி வரை நன்றாக பார்த்து கொள்வாயா? இந்த ம். மூன்று கேள்விகளுக்கும் ஆன்சர் ஸ்ட்ராங்காகவும் எஸ் ஆகும் சொன்னா தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால சித்ரா லக்ஷ்மணுக்கு என்ன பதில்? இந்த மெர்க்குரியை தான் ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். 2019 வந்து நான் வந்து ராகுவுக்கு போங்க திருநாகேசன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ராகு கையில அந்த ஆக்டிவிட்டி பங்க்சர் கிடையாது. பங்க்சர் இஸ் வித் ம். மெர்க்குரினால மெர்க்குரி தான் அதுக்கான தலைவர். மெர்க்குரியை சம்மதிக்க வச்சா மட்டும்தான் கல்யாணம் சிறப்பாக நடக்கும். நடக்கும். ம். மெர்க்குரி மெர்க்குரியை வணங்காத வரைக்கும் ஆறாம் பாவம் முடிவுறாது. அப்ப என்ன பாவம் தொடரும்? கன்னி பாவம் தொடரும். கன்னியாதான். ம். கன்னி பாவம். சரி, இதை பார்த்து முடிச்சாச்சு. சரி, நீ அடுத்த ஒரு கேள்விக்கு போயிடலாம். ஓகே, நீ அடுத்தது பாலமுருகனுடைய கொஸ்டின். சார், தசாம்சா ஐ எம் ஹேவிங் ஒன் ஹாரோஸ்கோப். வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் திஸ் பர்சன் ஷுட் டூ? ஹவு டு ப்ரெடிக்ட்? கேன் வி டேக் திஸ் சார்ட் அஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் லேர்னிங் தசாம்சா? பாலமுருகன் ஷூரா பண்ணலாம். அதுக்கான இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை வந்து ஒரு பிராக்டிஸாக நீங்க வச்சுக்கலாம். எப்படி? இவருடைய ஜாதகத்தை நீங்களே தசாம்சா போடுங்க. இப்ப தசாம்சம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப அதை வச்சு நீங்க நீங்க கொடுத்த ஜாதகத்துக்கு தசாம்சம் முதல்ல போடுங்க. போட்டு போடும் பொழுது இந்த 4 தலைவர்களை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. அதுல 2 பேரை ரொம்ப கவனமா பார்க்கணும். புதன், சூரியன். ஆனா அவரை வெட்டி விட்டுட்டு ஒருத்தர் வரார் முதல்ல. டேய், நான் தான் ஃபர்ஸ்ட். யாரு? சூரியன். த- அதுக்கப்புறம் மெர்க்குரி. ஆனா ஆக்சுவலா ரிவர்ஸ். மெர்க்குரி தான் பிரைமரி. முதல்ல அந்த தொழிலை கற்றிருக்கானான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சூரியன். இதெல்லாம் வச்சு தசாம்சத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பார்த்துட்டு வந்தா தான் தசாம்சம் உங்களுக்கு புரியும். தசாம்சம் என்பது ஒரு கட்டம் கிடையாது. ஓகே, இது இது நான் மிஸ் பண்ணது ஒண்ணு இருக்கு இங்க பாலமுருகனுக்கு சொல்ல விரும்புவது. தசாம்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு வேலை கொடுப்பது மட்டுமல்ல, வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அந்த வேலையை எப்படி செய்கிறாய்? ஆக்ஷன். ஆக்ஷன் டு பெர்ஃபார்ம் டு கம்ப்ளீட் த ஜாப் யார் கையில இருக்கு? சூரியன் கையில. சூரியன் கையில தான். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ரொம்ப கிளவரா ஒருத்தர். நான் கிளவரானா ஐ மீன் என்னோட இதுல இன்னைக்கு வந்தது சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பட்சர், அதாவது மாம்சத்தை கட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேலையை கத்துக்கிறாருன்னு வச்சுக்கோ. அவருக்கு மிக தேவையான ஆயுதம் இது கத்தி. கத்தி. அது கூர்மையாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கணும். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மாம்சத்தை கட் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் மாம்சம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதான் வேலை. ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு போர் ஆயிடுச்சு. என்னடா இது, ச்சே, டெய்லி வந்து இதே வேலை. டைரக்டா மனுஷனை கில் பண்ணிடலாம்னு நினைச்சாரு அவர். ம். மாம்சம் மாம்சம் மிருகம் தானே, மிருகத்தை வச்சு என்ன ஒரே இதே இதே இல்லை. மனுஷங்களை ஸ்டார்ட் பண்ணலாம் கொல்றதுக்கு. அதை அதை திறமையா பண்ணிட்டே வரலாம். யார் கண்டுபிடிக்கிறான் பார்க்கலாம். So, ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சு. அவர் வந்து சீரியல் கில்லர் ஆயிட்டார். ம். அப்ப அந்த தசாம்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர் இந்த மாதிரி செய்யக்கூடும் என்பதை காட்டக்கூடிய ஒரு கிரகமாக அந்த தசாம்சத்தில் இருப்பார். அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஒரு தசாம்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்வாரா, இல்லை அவருடைய பாதை மாறி வேற ஏதாவது செய்வாரா என்பதை பார்ப்பதற்கும் உதவும். ம். அவரை கொடுத்த வேலை, கடவுள் என்ன சொன்னாரு? பட்சர் வேலை. போய் அதை கட் பண்ணி கொடுங்க. அவரோட சொந்த தொழில அவர் திறமையா வளர்ந்துட்டாருன்னு வைங்க. எந்த தொழிலுமே கம்மி கிடையாது. நான் சொன்ன மாதிரி எந்த தொழிலையும் லவ் பண்ணி அந்த தொழிலை செய்பவர்கள் மிக பேஷனேட்டா பண்ணணும். மிக ம். உயரத்தில் ஏற்றக்கூடியவார்கள். ஆனா இதுல அந்த எக்ஸாம்பிள் என்ன ஆயிருச்சுன்னா, அவருக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் குறைந்து போய் மனுஷங்களை வெட்டினா என்னன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அப்ப உடனே மனுஷங்களை தோணும் போது அந்த ஆக்ஷன் என்ன ஆயிருச்சு? மிக மோசமான ஆக்ஷனாக மாறிவிட்டது. அப்போ இதுவும் அந்த தசாம்சத்தை நீங்க போடும்போது, இவருடைய ஜாதகம் நீங்க கேட்டீங்களே, அந்த ஜாதகருக்கு நீங்க தசாம்சம் போடுங்க.
போட்டு அடுத்ததுல நீங்க எப்படி அந்த தசாம்சம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. மற்றபடி டிகிரிலேருந்து எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் எப்படி இந்த சுவாமி விவேகானந்தருக்கு சொன்னோம் இல்லையா இன்னைக்கு எக்ஸாம்பிள். லக்னா மட்டும் சொன்னோம், அதே மாதிரி அதே ஒரு ஒரு மாதிரி கிரகமும் எடுத்து போடணும். அதே ம். பிரின்சிபல்ல ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா தசாம்சம் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க தசாம்சத்தை பண்ணும்போது அதற்கான மீனிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாலமுருகன் இன்னொன்று கேட்டிருக்காரு. சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஃபார் ஒன் ஃபீமேல் 1/2/1984 17.01 PM சென்னை. I want to ask you about her marital life. She is my relative, sir. I had gone to consult many astrologers. No one could predict all wrong answers. Even popular astrologers could not predict. சார்னு போட்டிருக்காரு. என்ன இதுல சொல்ல வர்றாரு அவரு? ஐ வாண்ட் ஆஸ்க் யூ அபவுட் அவர் மேரிட்டல் லைஃப். ஷீஸ் ரிலேட்டிவ். ஐ ஹட் கான் டு கன்சல்ட். ஓகே. ஸோ இதை வந்து எப்படி இந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். பட் உங்களுடைய கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஓகே. இதே பிரின்சிபல் வந்து சேம் தான். எதா இருந்தாலும் பிரின்சிபல்ஸ் ரிமைன் சேம். அதனால முன்னாடி பார்த்த அதே தான். ஒன்லி ஜாதகம் மாறிடுச்சு, அவ்வளோதான். இங்கே February 1, 1984, 17/1 சென்னை. இந்த இந்த சார்ட்டுக்கு ராஜா மெர்க்குரி. மெர்க்குரி எங்க இருக்காரு? 6ல தான் இருக்கு. 6ல இருக்காரு. யாரு கூட? காரகர் கூடயே இருக்கார், வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் கூட. ஓகே. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ ம். பாலமுருகனுடைய கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சருக்கு வரேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ம். எடுத்த உடனே தசை யார் எடுப்பாங்க அப்படின்னா, தசையை வந்து எடுத்துக்கூடியவர் ம். அதுக்கப்புறம் ஜூபிட்டர். 13 ஜூபிட்டர். ஓகே. அப்போ எடுத்த உடனே மெர்க்குரி தான் வருவாரு. அப்படியா? மெர்க்குரிக்கு வீனஸ் அடுத்து இல்லையா? மெர்க்குரி தான் ஆத்மா. அவர் தான் ராஜா. ஓகே. அவர் தான் ராஜாவே ஃபர்ஸ்ட் அவர்தான். எடுத்த உடனே அவர் தான். ஆனா தசை வந்து அவருக்கு கம்மி தான். அப்ப முதல்ல ம். கல்யாண பருவத்திற்கு நீங்க கொஸ்டின் கல்யாணங்கிறதுனால நான் ம். இமிடியேட்டா யாரு அந்த கல்யாணத்துக்கு வருவான்னு பார்க்கும்போது கல்யாணத்துக்கு வரும் பொழுது அந்த கல்யாண வயது வரும் பொழுது நடத்தக்கூடிய ஆள் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் அவர் கூடயே உட்கார்ந்து வேற இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு முதல்லயே திருமணம் நடந்திருக்க வேண்டும். எந்த 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 வருடத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதல்ல மெர்க்குரிக்கு வந்து எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். மெர்க்குரி மெர்க்குரி தான் முதல் தசை. எங்களை ம். பொறுத்தளவுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜில எங்கிட்ட வந்தீங்கன்னா மெர்க்குரி தான் முதல் தசை. மெர்க்குரி வந்து எடுத்த உடனே மெர்க்குரி வந்து 10 ஜாஸ்தி 10 கிடையாது. வருஷம். அப்ப நாங்க நாங்க கால்குலேஷன் சொல்லி தந்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நாங்க விட்டுறோம் அதை. ஓகே. இப்போ இவரோடது மட்டும் பார்ப்போம். முதல்ல அவரோடது 10. அப்போ வீனஸ் வந்து நடத்துறாருன்னு வச்சுங்க தசையை. வீனஸ் வந்து 10 வேண்டும். இந்த வருஷம் அது என்ன வருது? அப்போ மொத்தம் 20 வயசுங்கிறது அந்த பொண்ணுடைய 20 வயசு வரைக்கும் சுக்கிரன் தான் வந்து 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் சுக்கிரன் தான் வந்து தசை நடத்தக்கூடும். அப்ப சுக்கிரன் தான் தசை நடத்தக்கூடும் என்றால் சுக்கிரன் அந்த அந்த டைம்ல அவருக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்போ ம். நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறதும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல தகராறு இருக்கு. இந்த பொண்ணுக்கு 18 வயசுலயே 10ல இருந்து 20 வயசுக்குள்ள நடந்திருக்கணும். அது திருமண வயது மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னா 18 தானே இந்தியால எல்லாம். குவாலிஃபைடு மேரிட்டல் லைஃப். அப்ப அந்த வயசுல வரக்கூடிய திருமணம் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த பொண்ணுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் காரகர். ஆனா சுக்கிரன் எப்படி இருக்காரு ஜாதகத்துல அப்படின்னா மரண மரண தருவாயில் இருக்கிறார். ம். மரணத்தில் இருக்கிறார். ஆகவே அந்த திருமணம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அந்த திருமணம் அவருக்கு முறிவை கொடுக்கும். முறிவை கொடுக்கும். திருமணம் முறிவை கொடுக்க வேண்டும். கொடுத்திருக்கணும் இவ்வளவு நேரம். பை திஸ் டைம் ஆமா. ஹேப்பன்ட். ஆமா, கொடுத்திருக்கணும். ஸோ அது எதனால அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு மறுபடியும் அதே பிரின்சிபல்ல வரேன். ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ள ஜாதகத்துல நாம் மறந்து போனது ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய இதுல மிக முக்கியமான பார்க்கக்கூடியது திதி. அப்ப இவங்களுடைய திதியானது ராகு. அந்த ராகு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார்.
ம். அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் மட்டுமல்ல, அந்த திதிக்கான விதையை கடவுள் ஒரு இடத்துல வைப்பார். அந்த விதை இந்த ஜாதகத்துல கன்னி ராசியில கொண்டு போய் விதைச்சிருக்காரு. அந்த கன்னி ராசி என்பது அவருடைய சத்ருஸ்தானத்தினுடைய ஆருடாவும் கன்னியாக இருக்கக்கூடிய ஆருடாவும் அந்த பாவத்தில் தான் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பாவம் என்பது A5 என்று சொல்லக்கூடிய ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்குது. அப்போ இந்த பெண் சிறு வயதிலேயே திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க அதிகமான சான்ஸ் வந்து விட்டது. ஏன் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு ரெகக்னிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆகி அதற்கப்புறம் அதை விரோதமாக மாறிவிட்டதும் எல்லாருக்கும் அறிகிறார்கள். யார் அறிகிறார்கள்? இந்த சொசைட்டி எல்லாரும் சொசைட்டி. பார்க்க. அந்த இடம் ஒரு ஃபைட் மூலியமாக எண்டாக வேண்டும் என்பதையும் கடவுள் கொடுத்தார். ஃபைட் மூலியமாகனா முதல் திருமணம் சண்டை மூலியமாக நிறைவுக்கு கொண்டு வரும். ஏன்? ஆரூட லக்னத்திலிருந்து ஆறாம் பாவத்தில் இருக்கு. ஆறாவது. ம். அவருடைய திருமண லக்னத்திலிருந்து டைரக்ட் ஏழாம் பாவத்துல பாதகஸ்தானத்துல இருக்கு. ஆகவே இந்த முதல் திருமணம் கொடுத்த திருமணம் அதை இதை கொடுக்க வேண்டும் என்பது அர்த்தம். சரி, இதே மாதிரி போன பாவத்து மாதிரியே இந்த பாவத்திற்கான இதை பார்த்துருவோம். இந்த பாவம் ஏழாம் பாவம் என்பது மகர பாவம். மகர மகர மகரத்தில் இருக்கக்கூடிய பாவம். முதல்ல மகர பாவம் என்றால் நல்ல பாவமா சார் திருமணத்துக்குன்னா? இல்லை. ம். சில ராசிகளே பாவத்துக்கு உகந்தது அல்ல. அதுல மகரம் ஒரு உகந்த அல்ல. அந்த இடத்துல இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். யார் ரெண்டு பேரும்? சந்திரனும் சூரியன். சூரியனும். அது அதுவே அ- அ- அமாவாசை. அமாவாசை என்று சொல்லக்கூடிய இருட்டு என்று காணும். இருட்டு. ம். அப்ப அந்த இருட்டு எங்க போய் இருக்கு? திருமண பாவத்தில் இருக்கிறது இருட்டு. திருமணம் என்பது எந்த திருமணத்தை நான் குறிப்பிடுகிறேன்? முதல் திருமணம். அந்த முதல் திருமணத்தினுடைய அதிபதி யாரு? சனி. அவர் யாரு கூட இருக்காரு? செவ்வாய் கூட போயிருக்காரு. ஓகே, நல்லதா அது? திருமணத்திற்கு ஏ எனிமி கூட இருக்காரு, செவ்வாய் கூட இருக்காரு. அந்த அந்த எந்த இடத்துல சனி இருக்கிறதோ அந்த சனி சனி போய் உட்கார்ந்த அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்காரு? அவர் ஆறுல இருக்கார், மரணம். போன ஜாதகம் மாதிரியே இந்த ஜாதகத்திலயும் ஆறுல இருக்காரு. ஆகவே ம். அந்த ஜாதகத்தில் எப்படி பெண் கன்னியாகவே இருந்து கல்யாணத்திற்கு தேடுகிறார்களோ இதே மாதிரி இந்த பெண்ணுக்கு என்ன ஆகியிருக்கணும்? கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனதுக்கு அப்புறம் கன்னி ஆகிவிட்டார். இனி என்ன ஆகும்? மறுபடியும் அடுத்த திருமணம் என்பதுதான் அடுத்த கொஸ்டினா இருக்கும். செகண்ட் திருமணத்தை தான் பார்க்கணும். ஏன்னா முதல் திருமணம் தான் இல்லையே. முதல் கரெக்ட். திருமணம் முதல் திருமணம் அன்பார்ச்சுனேட்லி எண்ட் ஆயிருச்சுங்கிறது தான் ஜாதகம் காட்டுது. இனி ம். பாலமுருகன் தான் சொல்லணும் நமக்கு அடுத்த வாரம் என்ன ஆயிருக்குங்கிறது. பட் எங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதகத்திற்கு அந்த ஒரு வன்கொடுமை வந்து விட்டது. இள வயதிலே திருமணம் நடந்து அந்த திருமணம் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்து விட்டது இந்த ஜாதகருக்கு. ரெண்டாவது, இந்த சுக்கிரன் தான் பாதகாதிபதி இந்த ஜாதகத்துக்கு பாருங்க. ம். ஆமா. ஆமா, அவருடைய தசையில் இந்த எல்லாம் பாதகமும் நடந்திருக்க வேண்டும் கடவுள். இந்த தசையில் இந்த பாதகங்களை கொண்டு வாங்கள் அப்படின்றது. எந்த பாதகத்தை? இந்த திருமணம். பாதகத்தை. அந்த பாதகத்தை இது A6 என்று சொல்லக்கூடிய ஆளை அந்த ஆளும் பார்க்கிறாரா? ம். அப்ப திருமண லக்னம் கூடவே. என்பது இந்த பெண்ணிற்கு மீன லக்னம், மீன ராசியில் இருக்கிறது. அந்த மீன ராசி ம். இந்த இந்த ராசியை பார்க்கிறதா? ம். அதனாலதான் திருமணம் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த ராசியை பார்க்கிறதா இல்லையா? ஆமா. பார்க்கிறோம். ஆகவே அதற்கான வாய்ப்பு கூடுதல். ஏன்னா ம். அவங்களுடைய கணவரை பார்த்து விட்டார்கள் இந்த தசையில் அர்த்தம். எந்த ம். தசையில்? இந்த சுக்கிர சுக்கிர தசை. தசையில் பார்த்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நீங்க என்னவோ சொன்னீங்களே சார், அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, அதுல இந்த பாவத்திலிருந்து காரகம் எங்க இருக்கு? பாவம் என்பது ஏழாம் பாவம் திருமணம். அந்த பாவத்திலிருந்து காரகர் 12ஆம் இடத்துல 12. இருக்கு.
12ல இருக்காரு. அப்ப விரயபாவம். அந்த பெண்ணிற்கான ஆட்டிடியூட் ரிலேட்டட் டு மேரேஜ்ல பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க நோ சம்திங் நாட் ஐ எம், எனக்கு ஓகே இல்லை அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆட்டிடியூடு, மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு பிரச்சனையாக இருக்கிறது. அதன் மூலமாக அது பிரச்சனையை கொடுக்கக்கூடும்ட்டாரு. சரி, காரகத்திலிருந்து பாவத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாம் பாவம், அந்த ரெண்டாம் பாவத்துல தான் இருட்டு இருக்கு இல்லையா? ம்ஹும். அப்ப ஃபார்ச்சூன் இருட்டடைந்து விட்டது. முதல் பாவத்தை, ம்ஹும். இந்த முதல் திருமணம் ஃபார்ச்சூனை கொடுக்குமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா ஃபார்ச்சூனுக்கு பதிலா அது என்ன கொடுத்தது? இருட்டை விரயத்தை கொடுத்தது. தான் கொடுத்துருக்கு. ம். இருட்டை கொடுத்தது. இருட்டு. ம். அந்த பாவத்திலிருந்து, காரகத்திலிருந்து பாவம் என்பது இரண்டாம் பாவம். 2. ம். காரகம் என்பது சுக்கிரன். சுக்கிரன்ல இருந்து இரண்டாம் பாவம் மகரம். அந்த கரெக்ட். அதுல பாவத்தில் அமாவாசை. ம். அந்த அதுல அமாவாசை இருக்கு. அமாவாசைனா என்னடா நம்மளுடைய அன்பர்களுக்கு புரியுறது மாதிரி, சந்திரனும் சூரியனும் சூரியன். இணைவது அமாவாசை என்று சொல்லக்கூடிய இருட்டு. அந்த இருட்டை கொடுத்து விட்டார்கள். அப்போ ஃபார்ச்சூன் என்ன ஆயிருச்சு? திருமணம்ல இருந்து ஃபார்ச்சூன் கிடைக்குமான்னா அது ஃபுல்லா இருட்டாயிருச்சு. அப்ப அந்த ம். பெண் என்ன செய்யணும்? எண்டு வாய் முடிச்சிடலாம். என்னத்தை முடிச்சிடலாம்? திருமணத்தை. ஆமா. அப்போ அந்த திருமணத்தை முடிச்சிடலான்னு சொன்னா, அந்த திருமண லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடம் முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிபதி யாரு? சனி. சனி இல்ல. ம். திருமண லக்னம் மீனம். திருமணத்தில் மீனத்துல இருந்து மீனம். ரெண்டாவது சாரி, செவ்வாய். அந்த செவ்வாய், நான் சொன்ன சனி கூட உட்கார்ந்துருக்காரு. சனியோட உட்கார்ந்துருக்காரு. கரெக்ட். ரெண்டாவது, அந்த ஆருட லக்னத்திலிருந்து ஏழாம் பாவத்துல இருக்காரு. 7. ம்ஹும். இத மறுபடியும் ஆணித்தரமாக அது குறிக்கிறது ஜோதிடத்தில், வேதிக் ஜோதிடத்தில். இந்த பெண்ணிற்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும், நடந்து அதை ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்டாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். என்னத்தினால முடிவு கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, சனி மார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருவர் மிகவும் கொடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் ம். ம்ஹும். அன்எக்ஸ்பிளைனபிள் மிசரி, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. ம்ஹும். அப்ப இனி அடுத்த வரக்கூடிய நம்மளுடைய நிறைய ஜோதிட வகுப்புல இரு சேர்க்கைகள் என்ன ஆகுங்கிறதையும் பார்ப்போம். இரண்டு கிரகங்கள் சேர்க்கை என்ன செய்யும்? அப்ப இது ஒரு உதாரண ஜாதகத்துல இரு சேர்க்கை, ரெண்டு ரெண்டு கிரக சேர்க்கை, அதுல இருக்கிறதுலே சனியும் மோசமான சேர்க்கை சனியும் சனியும் செவ்வாயும். செவ்வாய் சேர்க்கை. அந்த சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்கு. இந்த இந்த பெண்ணிற்கு, முதல்ல கொடுத்த பெண்ணிற்கு மாதிரி, இந்த பெண்ணிற்கு விருச்சிக ராசி தான் பிரச்சனைக்குரிய ராசி. அந்த ம். விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? ச- ஏழாம் பாவத்திலிருந்து கேந்திர பாவத்தில் இருக்கிறாரா? 9ல இருக்கு. 7ஆம் பாவத்துல இருந்து கரெக்ட். 7ஆம் பாவத்துல இருந்து கேந்திரத்துல தான் இருக்காரு. ஏழாம் பாவத்திலிருந்து கோணத்தில் ராகு இருக்காரா? ம்ஹும். கோணத்தில் ராகு இருக்காரா? ஆமா. ராகு தானே இவருடைய திதியினுடைய அதிபதி. கரெக்ட். அப்ப ஃபார்ச்சூனும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. கேந்திரம் என்பது பில்லர். பில்லர் ஃபார் ம்ஹும். சப்போர்ட்டும் இல்ல, ஃபார்ச்சூனும் இல்ல. அப்ப அந்த இல்ல. பெண்ணுக்கு அப்ப மேரேஜ் என்ன செய்யணும்? முடிவுக்கு வரணும். அதான். So இதுதான் வேதிக் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அற்புதங்கள்னு சொல்லலாம். இது மாதிரி கேள்விகள் எல்லாம். ம்ஹும். ரெண்டாவது, அந்த பிறக்கக்கூடிய நாளில் பிறந்த அந்த ஆட்களுக்கு, இப்ப இவர் புதன்கிழமை பிறந்திருக்காரு. புதன்கிழமை என்று சொன்னாலே ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடாது. ம். இப்ப இவருக்கு ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? ராகு ரோகிணில தான் இருக்கா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேதிக் ஜோதிடத்தில் சாப்டர் க்ளோஸ். அப்போ எல்லா பாயிண்ட்லையும் செக் பண்ணி என்ன சொல்ல வரேன் பாலமுருகனுக்கு, இந்த பெண்ணிற்கு முதல் திருமணம் என்பது மிகப்பெரிய அடியாக இருந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க எல்லா ஜோதிடர்கிட்டையும் போன, எங்கேயுமே எனக்கு கரெக்டா சொல்லல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எங்கிட்ட எதனால இதை மறைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பெண்ணுக்கு முதல் மேரேஜ் ஷுட் பி a ப்ராப்ளம். நீங்க கேட்க செகண்ட் மேரேஜா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டோரி. அது அடுத்த வாரத்துல நீங்க கேட்டீங்கன்னா அது அடுத்தது. ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ் மேரேஜ் நீங்க கேட்க வந்தீங்கன்னா முதல்ல நாங்க அட்டன் பண்றது ஏழாம் பாவம். ஏழாம் பாவத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பாவம். ரெண்டாம் திருமணம் ரெண்டாவது பாவத்துல இருக்கு. ஏழாம் பாவம் முதல் திருமணத்துல இருக்கு. நீங்க எந்த திருமணத்தை? பாலமுருகன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு ஆமா. தகுந்த மாதிரி அடுத்த இதை பார்ப்போம்.
ஆமா. ஸோ இதுதான் இன்னையோட பதிப்பினுடைய ஃபுல் மீனிங் ப்ளஸ் தசாம்சம் ப்ளஸ் கே 2 ஜாதகங்களுடைய கொஸ்டின் அண்ட் கேஸ் ஆன்சரையும் கொடுத்துட்டேன். அனாலிசிஸ். இன்னொன்று நன்றி. அவங்களுடைய ஜாதகத்தில் அழகியான்னு கேட்டீங்க, அதுக்கும் பதில் வந்து விட்டது. ஆனா ஆணுக்கு எப்படி அழகுன்னு நீங்க சொல்லாம மறைச்சிட்டீங்க. எதுக்கு? ஆண் எப்படி அழகுன்றத சொல்லாம மறைச்சிட்டீங்க நீங்க. வரும் வரும் அடுத்த பதிவுகளில், சில பதிவுகளில் அடுத்த வரும். பதிவுல பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ so கண்டி- much for the கண்டிப்பா. wonderful session. நன்றி. Have a good day. நன்றி.